இன்னைக்கு நம்முடைய இருப்பியல் சார்ந்த வாஸ்து பகுதியில் ஒரு பெண்மணி அழைச்சிருந்தாங்க நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு. அதாவது அவங்க ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு வருஷத்துலேருந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இருக்கும். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்து உணர முடியுது. எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் அந்த மனசே சரியில்லை அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போ பெண்களின் நிலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க இருக்கக்கூடிய வீடானது அந்த இடத்துல வடக்கு பக்கம் பொதுச்சுவர் இருக்குது. பொதுச்சுவர் அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது. வடக்கு பக்கம் ஒரு வீடு இருக்குது. இவங்க வீடு கிழக்கு பார்த்த வீடு. வடக்கு பக்கம் அந்த வடக்கு பார்த்த வீடு வந்து இவங்களுக்கு வடக்கு பக்கம் வெயிட் ஆயிடுச்சு. தெற்கு பக்கம் வெயிட் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம பெண்களின் நிலைன்னு சொல்லும்போது வடக்கு பக்கம் பெண்களின் அந்த நிலை சொல்கிறது, தெற்கு பக்கம் உச்சமாக இருக்குன்னா பெண்களின் நிலை அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கனால வடக்கு வெயிட் ஆகி தெற்கு வெயிட் இல்லாமல் இருக்கும்போது பெண்களின் நிலை அந்த இடத்துல பாதிக்கப்படுது. அதிலும் கூடுதலாக அவங்க என்ன ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, என்னால் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது. என்னுடைய கணவருக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் எதுவும் வந்து உணர முடியல, அவங்களுக்கு மனசுக்கு நல்லாவே இருக்குது அப்படிங்க சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல ஆண்களின் நிலை அப்படின்னு சொல்லும்போது கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி. இப்போ கிழக்கு பக்கம் அதிக காலியிடம் இருந்து மேற்கு பக்கம் குறைவான காலியிடம் இருக்கும். ஆண்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் பெண்களின் பகுதி மட்டும்தான் இந்த இடத்துல பாதிக்கப்படும் போது அது அவங்களுக்கு மட்டும்தான் அதை வந்து உணர வைக்கும். அந்த இடத்துல அவங்க பசங்களுக்குமே இந்த இடத்துல நல்லா இருக்கணும். குறிப்பாக அவங்களுடைய மூத்த பையன் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல மெயினாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது பெண்களின் பகுதி தான். இப்போ பெண்களின் பகுதி இந்த இடத்துல டைரெக்டாக பாதிக்கப்பட்டிருக்கு. வடக்கு பக்கம் நம்ம என்ன சொல்லுவோம், ஜன்னல் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வடக்கு பக்கம் ஜன்னல் இல்லைங்கிற சப்ஜெக்ட்ல வடக்கு பக்கம் இன்னொரு வீடு வெயிட்டாக இருக்குது, தெற்கு பக்கம் நமக்கு வெயிட் இல்லாமல் இருக்குது. இப்போ அந்த இடத்துல நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது ஹாலோட சைஸ் வந்து 16க்கு 10 அப்படிங்கிற மாதிரி சைஸாக இருக்குது. ப்ளஸ் கூடுதலாக தென்கிழக்கில் கிச்சன் இருக்குது, தென்மேற்கில் ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது, வடமேற்கில் ஒரு பெட்ரூம் இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹாலை வந்து ஒரு தனி வீடாக வீட்டுக்குள்ளே வீடு மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஹாலில் இருந்து அந்த கிச்சனுக்கு போகிற பகுதி ஒரு விண்டோ கனெக்ஷன் கொடுத்து, ஹாலில் இருந்து மேற்கு பக்கம் அந்த வடமேற்கு பகுதி அந்த பெட்ரூம் போகிற பகுதியும் ஒரு விண்டோ கனெக்ஷன் கொடுத்து ஹாலை தனி வீடாக்கி வடக்கு தெற்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல பிளான் பண்ணுறோம். அந்த அவங்களுடைய வீட்டுடைய கிச்சனே வந்து பக்கத்து வீடு மாதிரி பிளான் பண்ணி ஹாலில் இருந்து அந்த கிச்சனுக்கு போகிற பகுதியை கீழே விண்டோ கன்வெர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஹாலில் இருந்து வடமேற்கு பக்கம் அந்த பெட்ரூம் போகிற அந்த பகுதியை வந்து விண்டோ கன்வெர்ட் பண்ணி அதை தனி வீடாக பிரிக்கும் போது தெற்க வடக்க பேலன்ஸ் அப்படிங்கிற நிலையை கொடுக்கும். கிழக்கு மேற்கு உச்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கும் அந்த இடத்துல. அப்போது மேற்கு பக்கம் அவங்களுடைய வடமேற்கு பெட்ரூமே அவங்களுக்கு வெயிட் அப்படிங்கிற மாதிரி வந்தும், கிழக்கு பக்கம் இருக்கிற அந்த ஓப்பன் அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து வெட்ட வழியாக இருக்கும். கிழக்கு மேற்கு உச்சமாக இருக்கும். அதற்கு அடுத்த ஒரு கம்பாரிசன் நம்ம சொல்லும் போது வடகிழக்க வடமேற்கோட பொருத்தி பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல பேலன்ஸாக இருக்கும். வடமேற்கும் தென்கிழக்கும் பேலன்ஸாக இருக்கும். தென்கிழக்கும் தென்மேற்கும் பேலன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல கிழக்கு மேற்கு மட்டும் உச்சமாக செயல்படும் வந்து. அப்போ இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வுட்டில் கூட பிளைவுட்டில் கூட நீங்கள் இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல தூங்கும்போது மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் நண்பர்களே. அப்போது உங்கள் வீட்லேயும் வந்து அது வந்து நீங்கள் வந்து வாடகை வீடாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல இது மாதிரியான கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துலையும் மாற்றம் உங்களால் உணர முடியும். அப்போ நான் அந்த கிளைண்ட்டுக்கு சொன்னதை நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரியான கரெக்ஷனை நான் உங்களுக்கு கொடுத்து அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறேன். நான் ஆஃப்டர் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன் நண்பர்களே.